பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் முப்படை தலைமை தளபதியும் பங்கேற்றார். பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் முப்படை தலைமை தளபதியும் பங்கேற்றார். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இது குறித்து சொல்லுங்க. பாகிஸ்தான் இரண்டாவது முறையாக ட்ரோன்களை கொண்டும் பாகிஸ்தான் ஏவுகணைகளை கொண்டும் விமானப்படை மூலமாக தாக்குவதற்கு முயன்றிருக்கிறது. ஆனால் இந்திய ராணுவமும் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவும் அவர்களுடைய முயற்சி முழுவதுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக இந்திய ராணுவம் அவற்றை முறியடித்திருக்கிறது. தொடர்ந்து எல்லையோரங்கள்ல உஷார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையில ஒரு அவசர ஆலோசனை நடத்தப்படுகிறது. இதுல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்கிறார். அதே போன்ற முப்படைகளினுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் இருக்கிறார் மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகளும் இருக்கிறார்கள். முக்கியமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்கிறார். இவர்களுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கியமான ஒரு ஆலோசனை. அடுத்த கட்டமாக இந்தியா என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இதற்கு உரிய பதிலடி கொடுத்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே ஐநாவினுடைய உறுப்பு நாடுகளில் எல்லாம் அவர்கள் தனித்தனியாக வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு எதிரான எடுக்கப்பட்ட நடவடிக்கை. பகல்காம்ல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு எதிராக பயங்கரவாதிகள் கூடாரங்களை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் இதற்கு பாகிஸ்தான் அவற்றை ஒரு போர் நடவடிக்கையாக எடுத்துக்கொள்கிறது என்பதையும், அவ்வாறு அவர்கள் போர் நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு தாக்குவதற்கு முயன்றால் இந்தியா அதற்கு உரிய பதிலடி கொடுக்கும் என்று ஏற்கனவே ஐநாவிடம் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல மீண்டும் பாகிஸ்தான் இது போன்று மரபு மீறி அவர்கள் எல்லையை கடந்து இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மற்றும் முப்படைகளினுடைய தளபதியுடன் மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹானும் இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார். பிரதமர் முன்னிலையில் இந்த ஆலோசனை நடத்தப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு முக்கியமான அறிவிப்பை பாதுகாப்புத்துறை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்றால் சத்தமில்லாமல் தொடர்ந்து இந்தியா இந்த உரிய பதிலடியை கொடுத்து வருவதும் அது போன்ற ஒரு நடவடிக்கையாக இந்த ஆலோசனைக்கு பிறகு உரிய பதிலடியை இந்தியா கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் முப்படை தலைமை தளபதியும் பங்கேற்றார். எல்லையில் பாகிஸ்தானின் அத்துமீறல் குறித்து அவசர ஆலோசனை நடைபெற்றது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். ஒரு சவால் மிக்க இரவாக இன்றைய இரவு இந்திய ராணுவத்திற்கு இருக்கும் என்றாலும் இந்த தருணத்தில் இந்திய ராணுவத்தின் மீதான முழு நம்பிக்கையோடு ஒட்டுமொத்த தேசமும் ராணுவம் எடுக்கப் போகின்ற அந்த துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு கடந்த 3 நாட்களை போன்ற இன்று இரவிலும் துணை நிற்கும் என்கின்ற முழுமையான நம்பிக்கையோடு தற்பொழுது இந்திய ராணுவம் தன்னுடைய நகர்வுகளை திட்டமிட்டு ஒவ்வொரு முனையிலும் தயார் நிலையில் இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார் பார்க்கின்றோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படைகளின் தலைமை தளபதி, முப்படை தளபதிகள் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் தன்னுடைய முழு அளவிலான போர் திறனை இந்த களத்தில் கொண்டு வரக்கூடிய விதமாக போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது.
ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லை பகுதி முழுவதுமாக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், நம்முடைய பீரங்கிகள், நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முழு அளவில் தயார் நிலையில் நின்றால்தான் இதை உடனடியாக அந்த வானத்திலேயே தடுத்து நிறுத்தி அழிக்க முடியும் என்ற அளவிலே அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய போர் விமானங்கள் உள்ளிட்டவை தற்பொழுது வேகமாக ஜம்மு காஷ்மீரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நாம் திரையில் ஒரு பக்கத்தில் பார்க்கக்கூடிய அந்த சிவப்பு நிறத்திலான குழம்புகள் அனைத்துமே பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராட்சத ஏவுகணைகள். அவை அனைத்தையும் நம்முடைய ராணுவ வீரர்களும் ராணுவத்தினுடைய அந்த நவீன போர் தளவாடங்களும் பயன்படுத்தி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானின் சியால்கோட் பகுதியிலே ராணுவம் பதிலடி வழங்கி கொண்டிருக்கின்றது. ராணுவ நிலைகளை நாமும் குறிவைத்து பாகிஸ்தானை நோக்கி தாக்க தொடங்கி இருக்கின்றோம். இந்த நிலையில்தான் முப்படை தளபதிகளோடு பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். அனில் சௌஹான் உட்பட முப்படை தளபதிகள் சார்ந்த முக்கிய அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதற்கு மேல் பொறுப்பதற்கு எதுவும் இல்லை. முழு பலத்தோடு பாகிஸ்தானுக்கு பதிலடி தர வேண்டும். கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தானுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தாச்சு. பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய பிறகும் பாகிஸ்தான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று நிம்மதி பெருமூச்சின்றி மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றது. முதலும் கடைசியுமாக பாகிஸ்தானுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டிய தேவை இந்தியாவிற்கு எழுந்திருக்கின்றது. கார்கில் போருக்கு பிறகு அதே போன்ற வலிமையோடு பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் இருந்து செயல்படக்கூடிய அந்த நாட்டினுடைய தீவிரவாதிகளுக்கு பதில் சொல்லுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக தற்பொழுது இந்த தாக்குதல் நடவடிக்கையும் எதிர்த்தாக்குதல் நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கின்றன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருடன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். முப்படை தளபதிகள் பிரதமருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. சுகோய் உள்ளிட்ட விமானங்கள் மூலமாக தொடர்ந்து வான்பரப்பு கண்காணிக்கப்படுகின்றது என்றாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் வானத்தில் வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை வானிலேயே வழிமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தேவைதான் அதிகரித்திருக்கின்றது. S-400 உட்பட நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. மேலும் ட்ரோன்கள் மூலமாகவும் பாகிஸ்தானின் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அழிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை நோக்கி வானத்திலே ஏவுகணைகளை பாகிஸ்தான் வீசிக் கொண்டிருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்களும் காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து தற்பொழுது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதமாக குண்டுகள் வீசப்பட்டு வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.